ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடியாருல செஞ்சிருவேன். நான் செஞ்சிருவங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணல. யாரா நீ என்ன அவ்வளவு ரெப்பாட்டாக்குற தமிழ் சினிமால? அங்கே வந்துட்டு பண்றது பேசுங்க, வெளியே பேசுங்க. ஒரு மேடை நகரிக்கணும் ஒன்றும் இல்லையா? போற போக்குல அது இதுன்னு பேசுறது வந்து அனுமதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்க வந்து ஜெயிக்கல. தாட்ட பாடல்கள் சாதாரண கதையில் எடுத்தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. ஏன்னா அவரு என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. நீங்க வந்து இளையராஜா வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ என்ன அவ்வளவு ரெப்பாட்டாக்குற தமிழ் சினிமால? நம்ம மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு மற்றவங்களை பேசுறதோ இல்ல சகட்டு மேனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்றதோ அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது தவறு. அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களும் கேட்கணும். சார் இப்படி பேசாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாம எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் நீங்க மேடையில் இருந்தீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதை எல்லாருமே பண்ணியிருந்தாதான் அப்படி பேசுறவங்களுக்கு அடுத்த கட்டமா பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க, தைரியமா வந்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை, இது அற்புதமான மேடை, இந்த மேடையில அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில போய் பப்ளிக்ல இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு. அதுக்கு நான் அந்த பாருங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன், இளையராஜா பத்தி சொல்லும் போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்தா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னடா இப்படி பண்ணிட்டியடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல, அந்த டாவுக்கும் அந்த இவனுக்கும் மரியாதை குறைவில்லை, வேற மாதிரியான மீனிங்.